வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ டைப் பி டைப்பு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்பாங்க. 15 1 மார்க்கில் புக் பேக்கில் 10 கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும் இன்டீரியர் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த 15 1 மார்க் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டீரியர் 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எந்தெந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூட எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம 24 கம்பல்சரி. 6 × 12 இவையென 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஷின். கொஷின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. மாசுட்டல் என்பதன் பொருள் என்ன? வாட் டு யூ மீன் பை த டோப்பிங்? எக்ஸ் கதிரோட பயன்கள் யாவை? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் 5 மார்க்கில் கேட்பாங்க 5 பாயிண்ட் அதை சொல்லி. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ்? ஒரு இலட்சிய மின்மாற்றியானது முதன்மை சுருள் மற்றும் துணை சுருள்களின் முறையே 460 40,000 சுற்றுகளை கொண்டுள்ளது. மின்மாற்றியானது 230 வோல்ட் ஏசி மூலம் இணைக்கப்பட்டுள்ளால் அச்சுருளின் ஒரு சுற்றில் உருவான மின்னழுத்தத்தை காண்க. An ideal transformer is a 460/40 turns of primary secondary coils respectively. Find out the voltage of development per turn of secondary coil for transfer connected into 230 volt direct current main. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரானல்ஸ் மற்றும் பிரான்ஸ் விளிம்பு இடையே உள்ள வேறுபாடுகள். அடுத்து ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? தாவு பரப்பு என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்கிப் ஏரியா? நியூட்ரினோவின் பண்புகளை எழுதுக. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ? அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 பொருட்கள் காந்தமாக்கும் செறிவுகள் முறையே 500 AM-1 மற்றும் 2000 AM- இவற்றின் காந்தமாக்கும் புலத்தின் மதிப்பு. இரு பொருட்களின் காந்த ஈர்ப்புத்திறன் விகிதம் என்ன? நுண்ணோக்கிகளில் எக்ஸ் கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்படுகிறது? ஒய் எலக்ட்ரான்ஸ் ப்ரிஃபர்ட் இன் ஓவர் எக்ஸ்ரேஸ் இன் மைக்ரோஸ்கோப். அடுத்து 6 × 3 18. ஸோ இதில் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி. ஒரு கால்வானா மீட்டர் ஒன்றை வேர்ல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய் என்பதை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் கால்வானா மீட்டர் இன்டு வேர்ல்ட் மீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் ஒரு நிக்ரோம் கம்பியின் மின்தடை 10 ஓம். அதன் வெப்பநிலை மின்தடை 0.04 டிகிரி எனில் நீரின் கொதிநிலையில் அதன் மின்தடையினை கணக்கிடுக. உன் முடிவை விவாதிக்கவும். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் நெக்ரோம்ஸ் ஆஃப் 0 degree 10 ohm. The temperatures of coefficient resistance of 0.004. Find out the resistance of boiling for point water. Comment the result. And the next வந்து பார்த்தீங்கன்னா சராசரி பிணைப்பு ஆற்றல் வளைகோடு தொடர்பான முக்கிய குறிப்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி கர்வ். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்று ஒன்றின் உள்ளீடு மின்னழுத்தம் VI = 20 V, VP = 0 V மற்றும் VC = 0 எனில் IB IC பீட்டாவின் மதிப்புகள் யாவை? In the circuit shown for the figures of input voltage of VI = 20 V, VP = V and for the what are the values of IB IC beta. பக்க இணைப்பில் மின்தேக்கியில் இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பையின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாட்டினை பெறுக. Derive the expressions of equivalent of capacitance of capacitors connected to the parallel. நேர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்தது என்பதற்கான நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AC over DC. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமவீச்சு கொண்ட 2 ஒளி மூலக்கூறுகள் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன. பெரும மற்றும் சிறும ஒளிச்செறிவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. The two light sources of equal amplitudes in for the interference of each others. Calculate for the ratio maximum minimum intensities. எலக்ட்ரானின் டி பிராட்லி அலைநீளத்திற்கான சமன்பாட்டினை பெறுக. Derive the expressions of டி பிராட்லி wavelength of electrons. கம்பியில்லா தகவல் தொடர்பில் பண்பேற்றமானது விண்ணிலை கம்பியின் அளவை குறைக்க உதவுகிறது. விளக்குக. Modulation help in reducer for the antenna size the wireless of communication. Explain. Find by 25. அனைத்து கேள்விகளுக்கு விடையளிக்கவும். Answer the all the question. காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னியக்கு விசையினை அந்த கோவை தருவி வரைபடம் தேவையில்லை. ஸோ இந்த 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்து நோட் பண்ணி அதை நல்லா பார்த்துக்கோங்க. சம்மு தான் நமக்கு மேக்ஸிமம் கம்பல்சரியில் கேட்பாங்க. ஸோ என்ன சம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க.
ஆடி சமன்பாட்டினை வருவித்து அதன் பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக. Obtain the expressions of in this instance for changing in relative ordinations of the coil for magnetic fields of rho not necessary. Derive the mirror equation and equations for lateral magnification. நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்திகளுக்கிடையே ஏற்படும் விசையினை பெறுக. மேக்ஸ்வெல் சமன்பாடு தொகை நுண் கணித வடிவில் எழுதுக. Deduce the expressions of force in between with long parallel current in carrying the conductors. Write down the Maxwell equations of integral form. எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மாமர் சோதனையை விவரிக்கவும். போர் கொள்கையினை பயன்படுத்தி ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றலுக்கான கோவையினை தெரிவிக்கவும். போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரானிக் ஆற்றல் 3.4 eV எனில் அதன் கோண உந்தத்தை காண்க. Describe the Davison-Germain experience in for the demonstrated wave natures of electrons. Derive the expressions of orbital energies of electron in hydrogen atom using for Bohr theory. An electron is Bohr hydrogen's atom is energy for 3.0 for what is the angular momentum of an electron. And the next வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அலையீற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்கவும் அல்லது மின் தூண்டி சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட தொடர்பை காண்க. Explain the working of transistors in oscillators. Find out the phase of relationship between power voltage and current pure inductive circuit. நிலை மின்னியல் காஸ் விதியினை கூறுக. மின்னோட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. அல்லது மின்னழுத்தமானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. State the gaseous law of electrostatics in for an orbit obtained for the expressions of electric field in due to the intensity of large in wire. How the EM force two cells of compared to the using for potentiometer. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ ஏ டைப்புக்கும் பி டைப்புக்கும் அவ்வளோவா வித்தியாசம் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். மற்ற எல்லாமே ஆசோஷியல் கொஷின் அதே தான். ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த 2 மார்க் 3 மார்க்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 மார்க் இதில் 24 கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. மாசூட்டல் என்பது பொருள் என்ன, எக்ஸ் கதிர்களுடைய பயன்கள் யாவை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 சாப்டரை வந்து நல்லா தரவாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கும் இன்டீரியரும் சேர்த்து ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் லாஸ்ட் 3 சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் நமக்கு 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து படிக்கணும், அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 3 மார்க் வந்து படிக்கணும், 2 மார்க் படிக்கணும். புக் பேக் தனியாகவும் இன்டீரியர் தனியாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நல்லா தரவாக இருங்க. நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் மட்டும் நல்லா பாருங்கள் போதும். அதில் இருந்தால் கொஷின்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இன்டீரியர் 1 மார்க்கு, 5 மார்க்கு இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.